ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நானும் என் தம்பியும் கடைக்கு வந்தோம். லித்திக்கு அப்புறம் நான் 2 பேர் கடைக்கு வந்தோமா. ஜாமான்லாம் வாங்கிட்டு சிக்கன் பிரியாணிக்கு ஜாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு நேராக போயிட்டுருக்கோம். இன்றைக்கி தான் வந்து 3 பொங்கலில் ஃபஸ்ட்டு பொங்கலாமே. நாளைக்கு தான் நம்மளோட பொங்கல், மனுஷன் பொங்கல்லாம். ஸோ இன்றைக்கி வந்து பொங்கல்லாம் வச்சுருந்தாங்க. சரி, ஓகே, சரின்னு சொல்லிட்டு நாங்களும் நான் பொங்கல் வைக்கிறது காமிக்கிறேன் பாரு. பொங்கல் வைக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் நான். பாருங்க, நான் வந்து போட கொஞ்சம் செருப்பு போட படிச்சுட்டு வந்து சொல்லுது. கிட்ட போய் காட்டினா தானே தெரியும். கிட்டவே எல்லாம் காமிக்க நான் இங்கேருந்து காமிச்சா தெரியும். வெட்டி காட்டு. அங்கே பாருங்க பொங்கல் தெரியுதா? குட்டி செருப்பு போடாமல் அதனால எனக்கு சூடு தாங்க முடியலன்னு ஓடுது. இங்கே பாருங்க ஓடுறான். ஓடு 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 ஓடுறா ஓடு ஓடுறா விட்றா விட்றா. எலிக்குட்டி நில்லு. ஏய், பாருங்க எங்கே ஓடிட்டான். ஓடு ஓடும் நானே அங்கே ஓடிட்டோம் மக்களே. பாருங்க இலி மாதிரி இருந்துக்கிட்டு வேலையெல்லாம் சரியான வேலை. சூடு தாங்க முடியலன்னு ஓடியாட்டான். அவ்வளோ தூரத்தில் நின்றுருந்தேன். அங்கேருந்து ஓடி வந்தான் பாருங்க. முட்டை வேலை இருக்குன்னு இங்கே பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். இவ்வளோ லேட்டாக வரணும். இவன் சீக்கிரம் ஓடிட்டு என்ன லேட்டுங்கிறான். வாடா, கரெக்டாக தான் சொல்கிறான். இந்த மாதிரி நல்ல பிள்ளை எங்கேயுமே பார்த்துக்க மாட்டேங்க. ஏதாவது குக்கரே வேணுமான்னு கேட்டால் வேணாம். சாக்லேட் வேணுமா வேணாம். ஜெல்லி வேணுமா வேணாம். எதுவுமே வேணாம். தருதலை சண்டையில் வச்சுட்டு ஒரு தருதலை சரியான பைத்தியம். பயந்துட்டான். எப்படியே பேசிக்கிட்டே நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக வந்துச்சு. பிரியாணி சார் அப்படி தூக்குது.